வெண்ணிலா, அது கொடுக்காத. வேணாம் வெண்ணிலா, இந்த படுபாவிங்க அதுல விஷத்தை கலந்துருக்காங்க. தயவு செஞ்சு ருத்ராவுக்கு அதை கொடுக்காத. சாப்பிடாத ருத்ரா, வேண்டாம். கண்ணு முன்னாடி குழந்தை விஷத்தை சாப்பிடுறத தடுக்க முடியாத பாவி ஆயிட்டே. சாப்பிடவே முடியல. வெறும் வயிறா இருக்கிறதுனாலதான் இப்படி கொமட்டிக்கிட்டு வருது. ஒரு வாய் சாப்பிட்டா சரியா போயிடும். சாப்பிடு. வேண்டாம் ருத்ரா, அதுல விஷம் இருக்கு. சாப்பிடாத. துப்பிடு ருத்ரா. என்னாச்சு? இல்ல சித்தி, சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொமட்டிக்கிட்டு வருது, வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா சித்தி, நீ வேணா சாப்பிட்டு பாரு. நிஜமாவே நல்லா இல்ல, ஏதோ ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது. என்ன சொல்ற நீ? ருத்ரா, ருத்ரா, இந்த தண்ணிய குடி. வாந்தி வரும். அப்படியே வாந்தி எடுத்துரு. வாந்தி எடுத்துரு, வாந்தி எடுத்துரு. பாப்பா, வாந்தி. நல்லா வாந்தி. இத குடி. இது கொஞ்சம் குடி. என்னாச்சு சரோஜா? அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பாவா. பாப்பா, ருத்ரா, ருத்ரா, என்னாச்சு? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஈவு இருக்குமே கிடையாதா? குழந்தைன்னு கூட பார்க்காம சாப்பாடுல ஏதோ கலந்துருக்கீங்க. இதெல்லாம் அடுக்குமா? கண்டிப்பா சாமி உங்களுக்கு எல்லாம் கூலி கொடுக்கும். கண்டிப்பா அந்த ஆத்தா உங்களை சும்மா விட மாட்டா. முத்தரச மாமா வரட்டும், உங்களுக்கு எல்லாம் நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். ஹலோ, சொல்லு ஸ்வேதா. என்னத்த நர்ஸ், அவங்க கதை முடிஞ்சிடுச்சா? இல்ல ஸ்வேதா, சொதப்பிருச்சு. தப்பிச்சிட்டாங்க. எப்படி?
வாந்தி எடுத்துரு. முத்தரச மாமா வரட்டும், உங்களுக்கு எல்லாம் நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். என்ன திணறசு, நான் அவ்வளவு சொல்லியும் இப்படி பண்ணிருக்கீங்க. நாங்க இருந்தா சந்தேகம் வந்துரும்னு தானே விலகி இங்க வந்திருக்கேன். முக்கியமான நேரத்துல கூட இப்படி சொதுப்புனா எப்படி? இதுக்கெல்லாம் டியூஷன் எடுக்க முடியும். சரி சரி, அங்கே இருங்க, நான் நேர்ல வரேன். ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? 5 ஆச்சு, எல்லாம் சொதப்பிடுச்சு. வாங்க நம்ம போலாம். ஆயா, ஆயா, சீக்கிரம் கதவை தர. ஆயா, ஆயா, சீக்கிரம் கதவை தர. வெண்ணிலா வந்திருக்கேன். யாரு? வெண்ணிலா, குழந்தைக்கு என்ன ஆச்சுமா? அந்த படுபாவிங்க குழந்தை சாப்பிடுற சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டாங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. நான் உப்பு தண்ணிய ஊத்தி குடிக்க வச்சுட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். வாந்தி எடுத்துட்டா. வாந்தி எடுத்துட்டாலம்மா, அப்புறம் ஏன் பதற? பயப்படாம இரு, எதுவும் ஆகாது. இரு இரு, வரேன். ருத்ரா, ருத்ரா, என்னாச்சு? வெண்ணிலா, ஒன்னும் பயம் இல்லம்மா. இப்ப குழந்தை நாடி நல்லாதான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ கஷாயம் கலந்து குடுக்கற. காலையில குழந்தை பளிச்சுன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம எழுந்திருப்பா. தைரியமா இரு வெண்ணிலா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. பாத்து பாத்து. குடிச்சிருமா, துப்பிடாத. ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். சித்தி பக்கத்துல தான் இருக்கேம்மா. பெத்த தாய் மாதிரி அன்போட கவனிச்சுக்கிற. இந்த குழந்தை குடுத்து வச்சவ. ருத்ராக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது ஆத்தா. மாமா திரும்பி வரும்போது நான் ருத்ராவை நல்லபடியா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். தென்னரசு, என்ன இது? அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி சொதப்பிட்டீங்களே. நீங்க இருக்கீங்க, கண்டிப்பா நினைச்சது நடந்துடும். தைரியமா இருங்க. ஒரு சின்ன குழந்தைய கூட முடிக்க முடியாம இப்படி சொதப்பினா என்ன அர்த்தம் தென்னரசு? இல்ல ஸ்வேதா, எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சு. அவங்க நம்ம கையால கழுத்து நெரிச்சு கொன்னோம், பழி நம்ம மேல வந்துரும் தான் இப்படி ஒரு பிளான் பண்ண.
அப்போதான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கங்கிற விஷயத்த இந்த ஊரே நம்புன்னு நினைச்சேன். அதுக்காக எவ்வளவு பெரிய நாடகம் நடத்தின, எவ்வளவு யோசிச்சு திட்டம் போட்டும் இப்போ எதுவுமே நடக்காம சொதப்பிடுச்சு. என்னத்த பண்ணி தொலைக்கிறது இப்போ? ஏய், உன்னை எந்த விஷத்தை கலக்க சொன்ன? நீ இப்போ எந்த விஷத்தை கலந்த? ஏய், முட்டாள், இதே நான் வாங்க சொன்னேன். நான் அவ்வளவு தெளிவா எழுதி கொடுத்தேனே. நான் பேரெழுதி கொடுத்து வாங்க சொன்னது பாட்டில் எங்க? இல்ல, நீங்க சொன்னது கிடைக்கல, இதுதான் கிடைச்சது. ஏய், இதான் கிடைச்சதா? ஏய், ஏய், நான் சொன்ன மருந்த மட்டும் வாங்கி கலந்திருந்தா வாசனை, டேஸ்ட் எதுவுமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. குழம்போட கலர் கூட மாறாது. மொத்த சாப்பாடு என்ன நடந்தாலும் சரி, முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சாகணும். அதனால நான் சொல்றத இப்ப பண்ணாதான் நாம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க முடியும். ஏய் அக்ஷயா, போ, சாப்பாடு எடுத்து போடு. அந்த விஷம் கலந்த குழம்பு இருக்குல்ல, அதுல ஊத்தி எடுத்துட்டு வா. எதுக்கு ஸ்வேதா? ஏய், பதில் பேசாத, சொன்னதை செய், போ. நல்லா கைய வச்சு பேச. ஏய், சொன்னத செய். ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? பேச. இப்போ இந்த விஷம் கலந்த சாப்பாடு தட்டுல இருக்கு. இதை யாராவது எடுத்து சாப்பிடுங்க. ஒரே ஒரு வாய் சாப்பிட்டா போதும். என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. பண்ண அத்தனை தப்பும் நீ பண்ணத்தான். ஒரே ஒரு வாய் எடுத்து சாப்பிடு. எதுவுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன். சாப்பிடு. சாப்பிடு. பாபா, வேண்டாம் பாபா.
தென்னரசு ஸ்வேதா எதுவும் ஆகாது. ஒரே ஒரு வாய் தான் சாப்பிடுங்க ப்ளீஸ். குடு. யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு தொலைச்சாதானே நான் நினைச்சது நடக்கும். ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்களே, யாரும் செத்தெல்லாம் போக மாட்டீங்க. சோறு தின்னு நாளாச்சு, நல்ல சோறு தின்னு நாளாச்சு. எங்க போய் கேட்க, யார போய் கேட்க. வெண்ணிலா சாப்பாட சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளாச்சு. என்ன எல்லாரும் ஹால்ல கூடி இருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணே எங்க போயிட்டு வரீங்கண்ணே? உங்களை சாப்பிடுறப்போ தேடி பார்த்தோம், ஆளே காணோம். என்ன ஸ்வேதா நீ இப்படி கேட்டு நான் கண்களுக்கு வச்சுட்டேன். இப்பதான் நானும் பூங்கோதையும் ராணி அத்தைய பார்க்க ஹாஸ்பிடல் போயிருந்தோம். பூங்கோத அங்கேயே அத்தையோட தங்குறேன்னு சொல்லிட்டா. அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரிங்கண்ணே. அண்ணே சாப்பிட்டீங்களா? ஏதோ சாப்பிட்டேம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இத சொன்னா பூங்கோதை என்ன முறைப்பா. அண்ணே இப்போ வெண்ணிலா சமைச்சது நிறைய வீட்ல இருக்கு, இப்பதான் சமைச்சாங்க. எங்கேயோ அவசரமா போறேன்னு சொல்லிட்டு அவ சாப்பிடாமயே போயிட்டா. அதான் உங்களை பார்த்ததும் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என்ன வெண்ணிலா சமைச்சதா? அப்ப நான் 2 நாள் சாப்பிட்டிருந்தாலும் 3வது நாள் சாப்பிடுவேன். நீங்க யாரும் கேள்வியே கேட்க கூடாது, நான் சாப்பிடுவேன். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. அக்ஷயா தான் அவ சாப்பாடெல்லாம் பிசைஞ்சு ரெடியா வச்சிருக்கால, இத சாப்பிடுங்க. அக்ஷயா போ. ஏமா அவரே ஆர்வமா கேக்குறாரு, கொடுமா. நீ ஏன் தயங்குற? ஆமா, சாப்பாட்டுக்கு மட்டும் என்கிட்ட யாரும் தயங்க கூடாது. நான் எப்ப வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடுவேன். ஓகேவா? குடு அக்ஷயா, குடு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்.